ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஏன் இதையே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. ஏன்னா இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும். லைக் 10th 11th 12th இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டிகிரிஸை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது 0 டிகிரி ஆர் 360 டிகிரின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து இது வந்து 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. ஓகேங்களா. ஸோ இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேடியன்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த 360 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2πன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். 0 0 தான் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே 90 இருக்குது. 90ங்கிறது வந்து π/2. ஸோ 180ங்கிறது வந்து π, 270ங்கிறது 3π/2. ஓகேங்களா. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எத்தனை குவாட்ரண்ட் இருக்குது அப்படின்னா 4 குவாட்ரண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு வந்து 4 குவாட்ரண்ட் இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த 4 குவாட்ரண்ட்டில் நமக்கு எதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டு, தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டால் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து நான் சின்ன வயசில் இருக்கிறது அப்போ படித்த விஷயம்தான். ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னு எடுத்துக்கணும். நான் ஏன்னா என்னன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏங்கிறது ஆல். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்ஸுங்கிறது சில்வர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீங்கிறது டீ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிறது கப்பு. ஆல் சில்வர் டீ கப்ஸ். இப்போ ஆல் ஏங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து பேசிக்காக எடுத்துக்கலாம். சைனு காசு டான். இந்த சைன் காசு டேனுக்கு ரெசிப்ரோக்கல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வரும், கொசிக்கண்ட் வரும், சீக்கண்ட் வரும், காட் வரும். அப்போ எல்லாமே இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஆல்னு சொல்லுவோம். பாருங்கள், சைனு காசு டேன். ஓகேங்களா. டீட்டான்னு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், கொசிக்கன் டீட்டா, இது சீக்கன் டீட்டா, இதுக்கு இன்வர்ஸ் வந்து காட் டீட்டா. ஓகேங்களா. சிஓடி காட் டீட்டா. ஓகே. அப்போது இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பாசிட்டிவாக தான் வரும். அதுதான் ஏங்கிறது ஆல் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ். அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எஸ் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா சைன் டீட்டா, இது பாசிட்டிவாக வரும். அதே மாதிரி சைனுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், கொசிக்கண்ட். அப்போ கொசிக்கண்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக வரும். எந்த குவாட்ரண்ட்டில், செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேன் டீட்டா. ஓகே. ஸோ அப்போது இந்த டேனுக்கு ஆப்போசிட் என்னது, தட் இஸ் ரெசிப்ரோக்கல் என்னது, காட்டு டீட்டா. ஸோ இது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிங்கிறது காஸ் டீட்டா. ஸோ காசுக்கு நமக்கு வந்து ரெசிப்ரோக்கல் என்ன, சீக்கன் டீட்டா. ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இந்த 2 இதுவும் பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் இந்த 2 பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இந்த 2 பாசிட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. சரி, இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படிங்கிறது.
ஓகேவா? சரியா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல் ஸ்கூல் டீச் கரெக்ட்லி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக ஞாபகம் வருமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, நான் இந்த வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 90 வரும், 270 வரும்ல. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா இருக்குது அப்படின்னா அது வந்து காசாக மாறிடும். காசு இருக்குது அப்படின்னா சைனாக மாறிடும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொசிகெண்ட் இல்லைன்னா காசு எடுத்துக்கலாம். காசு தான் முடிச்சிட்டோம்ல நம்ம, அப்போ டேன் எடுத்துக்கலாம். ஸோ டேன் தீட்டா என்னவா மாறும் அப்படின்னா காட்டாக மாறும். ஸோ இந்த காட் தீட்டா வந்து என்னவா ஆகும்னா டேன் தீட்டாவாக மாறிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொசிகெண்ட் தீட்டா. ஸோ கொசிகெண்ட் தீட்டாவா என்னவா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னா சீக்கெண்ட் தீட்டாவாக மாறும். இந்த சீக்கெண்ட் தீட்டா என்னவா சேஞ்ச் ஆகும்னா கொசிகெண்ட் தீட்டாவாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ அப்படின்னா இந்த வெர்டிக்கலில். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாமா? இப்போ நீங்கள் ஃபார்முலா எழுதுறது ரொம்ப ஈஸியாக போயிடும் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 90 + தீட்டா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 90 - தீட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது 90 + அப்படின்னா 90 +ன்னாவே 100, 110, 120, 130 அப்படி தானே வரும் ப்ளஸ்ஸுங்கிறப்போ. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். 90 + அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைன் 90 + தீட்டான்னு எடுக்கிறேன். அப்போ சைன் 90 + தீட்டா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைன் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகும்? காசாக சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் இந்த 90 + தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் வருது பாருங்கள்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வரும்? பாசிட்டிவில் வரும். அப்போ காஸ் தீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நான் சைன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? காஸ் 90 + தீட்டான்னு எடுக்கிறேன். இப்போ 90 + தீட்டா இப்போ காசு என்னவா சேஞ்ச் ஆகும்? சைனாக சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசு நமக்கு என்ன வரும்? நெகட்டிவில் வரும். அப்போ மைனஸ் சைன் தீட்டா. ஓகேங்களா? அடுத்தது வந்து டேன் 90 + தீட்டா. அப்போ டேன் என்னவா சேஞ்ச் ஆகும்? நமக்கு காட்டாக சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் காட் வந்து நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன வரும்? மைனஸ் வரும். மைனஸ் காட் தீட்டா. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த சைனோட இன்வர்ஸ் வந்து கொசிகெண்ட் 90 + தீட்டா. இப்போ நீங்களே சொல்லுங்கள், கொசிகெண்ட் என்னவா சேஞ்ச் ஆகும்? சீக்கெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போது கொசிகெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்து பாசிட்டிவ். அப்போ நமக்கு வந்து சீக்கெண்ட் தீட்டா. ஓகே, அடுத்தது சீக்கெண்ட் 90 + தீட்டா. அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள்? சீக்கெண்ட் வந்து என்னவா மாறும்? கொசிகெண்ட்டாக மாறும். கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீக்கெண்ட் வந்து நமக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ் ஆயிரும். ஸோ அப்போ மைனஸ் கொசிகெண்ட் தீட்டா. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்குது? காட் 90 + தீட்டா. அப்போ காட் என்னவா சேஞ்ச் ஆகும்? டேனாக சேஞ்ச் ஆகும். அப்போது டேன் தீட்டா. பட் இங்கே என்ன வரும்? மைனஸ்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாமே எழுதிட்டோம். 90 + தீட்டாவில் எழுதிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 90 மைனஸ்க்கு எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சைன் 90 - தீட்டா. ஸோ சைன் 90 - தீட்டா அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? 90 மைனஸ், அதனால் 80, 70, 60, 50, 40 அப்படின்னு நமக்கு என்ன ஆகிட்டு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ இது எந்த டைரக்ஷன்? கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ கிளாக் வைஸ் வரப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். கரெக்டுங்களா? எல்லாமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அப்போ வெர்டிக்கல் லைனுங்கிறதுனால இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? சைன் ஆஃப் 90 - தீட்டா நமக்கு என்ன மாறும்? காஸ் தீட்டான்னு மாறிடும். கரெக்டுங்களா? அடுத்தது காஸ் ஆஃப் 90 - தீட்டா. அப்போ காஸ் ஆஃப் 90 - தீட்டா என்னவா மாறும்? சைன் தீட்டான்னு மாறும். அடுத்தது tan ஆஃப் 90 - தீட்டா. tan என்னவா சேஞ்ச் ஆகும்? காட்டாக மாறும். காட் தீட்டா. அடுத்தது கொசிகெண்ட்
கொசிகெண்ட் 90 மைனஸ் தீட்டா என்னவா மாறிடும்? சீக்கெண்ட் தீட்டா. அடுத்தது சீக்கெண்ட் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? கொசிகெண்ட் தீட்டான்னு வரும். அடுத்தது காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா, இது என்னவா மாறும்? டான் தீட்டான்னு மாறும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ 90 நீங்கள் எடுக்கிறப்போ எப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னா சைன் காசாக மாறும், காசு சைனாக மாறும், டேன் காட்டாக மாறும், காட் டேனாக மாறும், அடுத்து கொசிகெண்ட் சீக்கெண்ட்டாக மாறும். அந்த 90ல் வெர்டிக்கல் லைனில் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டு சைனும் கொசிகெண்ட்டு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். சரியா? மீதி எல்லாமே நெகட்டிவாக வரும். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.